நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக பாடலை பாடிய பாடகர் தீபக் ஃப்ளோ குமுதம் செய்திக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த பாட்டை பாடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, பாடல் ஹிட் ஆயிருச்சு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த பாடல் மூலமாக இவ்வளோ பேரோட அன்பு என்னை வந்து சேர்ந்துருக்கு. அண்ணா பயங்கரமாக அண்ணனுக்கு பயங்கரமாக பாடிட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அண்ணான்ற ஒரு அழகான ஒரு சொல் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த ஒரு அன்பு நிறைய வந்து சேர்ந்துருக்கு இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில். அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். விஜய் சார் நேரில் பார்த்து பேசியிருக்கீங்களா? அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கா? இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தீராத ஒரு ஆசை. பட் நீங்கள் இந்த எல்லாமே உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நடந்ததில்லை, பட் நடக்கணும். ஸோ நீங்கள் வந்து தாவேக்கா கட்சிக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறீங்க. விஜய் சார் கட்சியில் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை பிரதர், இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து அவங்க எல்லாரும் மாதிரியும் விஜய் சாரோட பெரிய ஃபேன். அண்ட் இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப்புக்கு நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரோட கட்சி கொள்கைகள் என்ன, அந்த ஒரு ஒரு அரசியலில் விஜய் சார் எப்படி கலக்க போகிறாருன்றதை நான் ரொம்ப ஆர்வமாக லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். ஓகே, அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? நம்ம இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல ஆரம்பம், அப்போ பார்த்து போகுது. இப்பயே 50க்கு அதை பற்றிலாம் யோசிப்போம். ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது விஜய் சார் நடித்த படத்துல இருந்து, அதாவது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், அந்த ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ரொம்ப எல்லாருக்கும் இது இவ்வளோ பெரிய ஹிட்டான முக்கியமான காரணம் என்னன்னா, யாராக இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டோன்னே அவங்க மைண்டில் உட்காருது. அண்ட் ரொம்ப அழகாக ஈஸியாக பாடுற மாதிரி ஒரு பாடல். அண்ட் தமன் அவர் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே எல்லாரும் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆந்தம் மாதிரி கிரியேட் பண்ண ஒரு பாடல் தான் இது. ஸோ கண்டிப்பாக அந்த சாயல் இருக்குன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே, அவரோட பாட்டு தானே. ஸோ உங்களுக்கு வந்து விஜய் சார்கிட்ட நீங்கள் செப்பரேட்டாக என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், அதை பற்றியே சொல்லுங்கள். இந்த இப்போது எந்த ஒரு கலைஞனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். நம்ம எதுவாக இருந்தாலும், நடிப்பாக இருந்தாலும் சரி, பாடல் நடனம் எதுவாக இருந்தாலும், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்மளை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். ஆனால் விஜய் சாருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் நிறைய விஷயங்களில் அவர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் படங்கள் மூலமாக லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, விட்டு கொடுத்ததே இல்லை. அண்ட் அதுதான் அவரோட பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபேன்ஸ் அண்ட் அவரோட வெல்விஷர்ஸ். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் அவருக்கும் தெரியும் என்னோட ஃபேனுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு. அண்ட் இப்போ இந்த அரசியல் முயற்சி எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான். என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் எதாவது செய்யணும், எனக்காக அவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் இறங்கியிருக்காருன்றது என்னோட கருத்து. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங். ஓகேண்ணே, அந்த லைட்டாக உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த லைட்டாக பாடி காமிச்சிட்டிங்கன்னா. தலைவன் கொடி தர்ம கொடி தரையின் கொடி வீர கொடி வெற்றி வாகை சூட போற விஜய கொடி மக்கள் கொடி.